بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وصحابه جند الله أما بعد. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தொடராக ஆஹ், மார்க்க சட்டத்தை ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் ஃபிக்ஹ் பாடம் நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது 8வது பாடம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 3 பாடம் பார்க்க இருக்கிறோம். 8, 9, 10 எல்லாமே அதாவது மலஜலம் கழித்தால் அதனுடைய சுத்தம் செய்யக்கூடிய முறைகள், அது சம்பந்தமான பாடங்கள் தான் இன்றைக்கு பார்க்க போறோம். கட்டாயமா எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பாடம். அதுக்கு பின்னால நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் உளுவுடைய பாடத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்துக்கு போவோம். ஆஹ் ஒருவர் மலஜலம் கழித்து விட்டால், அதாவது பாத்ரூம் டாய்லெட்டுக்கு போனால் எப்படி சுத்தம் செய்வது அப்படின்ற பாடம் தான் இன்றைக்கு பார்க்க போறோம். முதலாவது, இந்த இஸ்லாத்துல ஒருவர் மலஜலம் கழித்து விட்டால் அவர் சுத்தம் செய்வது என்பது வாஜிபாக இருக்கு. கட்டாயம் அவர் சுத்தம் செய்ய வேண்டும். அதுக்கு பின்னால்தான் அவர் உது செய்து தொழுகைக்காக செல்ல வேண்டும். அது நாங்கள் முதலாவது தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது, என்ன பொருட்களை கொண்டு சுத்தம் செய்யலாம். அதுல உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் விளங்கும் நினைக்கிறேன். எங்களுக்கு முதலாவதாக தண்ணீரை கொண்டு எங்களுக்கு சுத்தம் செய்யணும். நீரை கொண்டு சுத்தம் செய்யணும். அதோட கற்களை கொண்டும் எங்களுக்கு மலஜலம் கழித்து விட்டு சுத்தம் செய்யணும். அது மலமாக இருந்தாலும் சரி, சிறுநீராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கற்களை கொண்டும் எங்களுக்கு சுத்தம் செய்ய இயலும். அதனுடைய முறைகள், எவ்வாறு கற்கள் இருந்தால் எவ்வாறு சுத்தம் செய்யணும், அதனுடைய நிபந்தனைகளோடு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். அடுத்தது, நீரை கொண்டு சுத்தம் செய்வதற்கான ஆதாரம் எங்களுக்கு ஹதீஸுகளை நாங்கள் பார்த்து கொண்டு போறோம். அந்த அடிப்படையில நாங்க பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வந்திருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதுல சொல்றாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூமுக்காக வேண்டி பைத்துல் ஹலாக்கு செல்லும் போது நானும் என்னுடன் என்னை போன்ற ஒரு அடிமை, நான் ஒரு குவளையில தண்ணியும் அவர் கல் போன்ற ஒன்றையும் அந்த அடிமையும் கொண்டு வந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை கொண்டு என்ன செஞ்சாங்க, சுத்தம் செய்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து ஒரு பாத்ரூமுக்கு போனால் தண்ணீரை கொண்டு சுத்தமாக்கணும் அது என்பதை ஆதாரமாக உலமாக்கள் எடுக்கிறார். அடுத்ததாக, கற்களை கொண்டும் சுத்தமாக்கலாம் என்பதற்காக வேண்டி ஒரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸ் புகாரியில வருது. புகாரியில் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலம் கழிப்பதற்காக சென்றபோது அமரணி, யாரு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள், 3 கற்களை கொண்டு வரும்படி எனக்கு ஏவினார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸில் அறிவிக்கப்படுது. எனவே அந்த அடிப்படையில் கற்களை கொண்டும் சுத்தம் செய்யலாம் என்பதற்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். 2, அடுத்தது, 3 கற்களுக்கான குறைய பாவிக்க இயலாது. கல்லால சுத்தம் செய்வதாக இருந்தால் 3 கற்களுக்கான குறைய உள்ள கற்களை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது என்பதற்கும் ஹதீஸில் ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ذهب أحدكم إلى الغائط, ஒருவர் பாத்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு சென்றால், فليذهب معه بثلاثة أحجار, அதாவது 3 கற்களை அவர் கொண்டு போகட்டும், அதை கொண்டு அவர் சுத்தம் செய்யட்டும், அதுதான் போதுமானது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொல்லி காட்டினாங்க. அப்ப இது 3 கற்களுக்கான குறைய உள்ள கல்லால் சுத்தம் செய்தால் அந்த சுத்தம் சரி வராது என்பதற்கான ஆதாரமாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இப்ப கல்லு மிருக்கி தண்ணி மிருக்கி இதுல எவைகளை பாவிப்பது மிகச் சிறந்தது என்ற அடிப்படையில பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அட்டவணையை பார்த்தா விளங்கும். முதலாவது இரண்டாலும் கல்லாலையும் தண்ணீராலையும் சுத்தம் செய்வது சிறந்தது. முதலாவது கல்லால சுத்தம் செய்துவிட்டு இரண்டாவதாக தண்ணீரால சுத்தம் செய்வது. ரெண்டையும் ஒரே முறையில பாவிக்கிறது, அதுவும் சிறந்தது. இல்லை ஏதாவது ஒன்றைத்தான் பாவிக்கிறதாக இருந்தால் தண்ணீரை மட்டும் பாவிப்பது சிறந்தது. இதை ஒன்றைத்தான் பாவிக்க போறோம்னா தண்ணீர் தான் சிறந்தது. அப்படி இல்லாட்டி மூணாவது கட்டமாகத்தான் கல்லை மட்டும் கொண்டு பாவிக்கலாம். கல்லை மட்டும் கொண்டு பாவிக்கிறதாக இருந்தால் அதுக்கு உரிய நிபந்தனைகளுக்கு நான் அப்படியே தொடர்ந்து நாங்கள் பாடத்தை கவனிச்சால் வரும். எல்லாருக்கும் பாடம் கேட்குதா விளங்குதா என்பதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிங்க. என்ன சரி சந்தேகம் இருந்தால் இடையில கேட்டுக்கொள்ளலும். அடுத்தது இப்ப நாங்க சொன்னோம் கல்லை கொண்டு சுத்தம் செய்ய முடியும் என்று. அப்படி கல்லை கொண்டு சுத்தம் செய்வதாக இருந்தால் 4 நிபந்தனைகளை, மொத்தமாக 4 நிபந்தனைகளை, இந்த 4 நிபந்தனையின் அடிப்படையில தான் கல்லை கொண்டு சுத்தம் செய்ய முடியும். அப்படி இல்லாட்டி கட்டாயம் நீரை தான் பாவிக்க வேண்டும். அதுல முதலாவது நிபந்தனை தான் அந்த பாவிக்கப்படக்கூடிய அந்த கல் காஞ்சதாக இருக்கும். தண்ணியிலையோ அல்லது வேறு எதத்திலையோ நலஞ்சி ஊறின கல்லாக இருக்கக்கூடாது. அது காஞ்ச கல்லாக இருக்கணும். அதே போல 2வது அந்த கல்லை பாவிப்பதற்கு முன்னால மலம் ஜலம் கழித்ததற்கு பின்னர் அந்த இடம் முன்பின் துவாரம் இந்த ஈரத்தன்மையோடு இருக்கணும். ஈரத்தன்மையோடு இருக்கணும். அப்படி இல்லாம அது காஞ்சிட்டு சொன்னால் அப்ப கல்லால சுத்தம் செய்ய முடியாது. கட்டாயம் என்ன செய்யணும்? நாங்க தண்ணீரை தான் பாவிக்க வேண்டும். அடுத்தது மூணாவது அந்த மலஜலம் கழித்த அந்த மலஜலம் அதனுடைய இடத்தை தாண்டி வேறு இடங்கள்ல பட்டிருக்க கூடாது. மேலதிகமாக அங்கால முன்பின் துவாரங்கள்ல அங்கால பட்டிருக்க கூடாது. அப்படி பட்டிருந்தாலும் கல்லை கொண்டு சுத்தம் செய்ய முடியாது. அங்கேயும் நீரைத்தான் பாவிக்க வேண்டும். 4வதாக 3 கல்லைக்கான நாங்கள் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஹதீஸ்ல ஆதாரத்தோட சொன்ன மாதிரி 3 கல்லைக்கான குறையாம இருக்கும். 3 கல்லைக்கான குறையாம இருக்கணும். அப்ப 3 கல்லை பாவிச்சோம், அப்பவும் சுத்தமாக இல்லை அப்படின்னு கேட்டால் அப்ப மேலதிகமாக பாவிக்கலாம். 3 இல்லாம மேலதிகமாக பாவிக்கலாம். 3க்கான அதிகமா பாவிக்கலாம். ஆனா 3க்கான குறைய பாவிக்கிறது கூடாது. இதை நாங்க விளங்கி கொண்டோம். அதே போல இப்ப நாங்க கல்லால சுத்தம் செய்ய வேண்டும், நீரால சுத்தம் செய்ய வேண்டும். கல்லால சுத்தம் செஞ்சால் என்ன, எப்படியான அதனுடைய நிபந்தனைகள் என்பதை பார்த்தோம். உங்களுக்கு நிபந்தனைகள் விளங்கிச்சா? இன்னொரு விளங்கப்படுத்தணும். அதை 4 நிபந்தனைக்கு ஒன்று அந்த பாவிக்கப்படக்கூடிய கல்லு காஞ்சிருக்கணும். 2வது மலஞ்சலம் முன்பின் துவாரம் ஈரமாக இருக்கணும், காயிரத்துக்கு முன்னால சுத்தம் செஞ்சிருக்கணும். அதே போல 3வது வெளியாகக்கூடிய அந்த மலமோ ஜலமோ ஏனைய இடங்கள்ல பட்டிருக்காமல் இருக்கணும். 4வது 3 கற்களை கொண்டு பாவிக்கணும், அதை குறைய பாவிக்கலாது. இது கல்லை பாவிப்பதற்கான நிபந்தனை. 4 நிபந்தனை மறக்காம நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது எவைகளை கொண்டெல்லாம் நாங்கள் சுத்தம் செய்யக்கூடாது, எதால சுத்தம் செய்யக்கூடாது. இப்ப கல் என்று சொன்னோடனே சொரசொரப்பான தண்ணீரை அதாவது உறிஞ்செடுக்கக்கூடிய வேற பொருட்களாலும் சுத்தம் செய்யலாம். இப்போ உதாரணமாக நாங்க டொய்லெட்டுக்கு போய்த்தோம், பாத்ரூமும் போய்த்தோம், சிறுநீர் கழிச்சிட்டோம், பார்த்தா தண்ணீர் இல்லை. இப்ப இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் எங்களுடைய சாரத்துடைய ஒரு நுனியை சரி ஒரு ஆடையில ஒரு துண்டை பிடிச்சி நாங்க அதை மசூஜ் செய்யணும். 3 டீம் மசூஜ் செய்யணும். 3 இடத்தால
ஒன்றோடு ஒன்று படாத முறை மசூதி செஞ்சுட்டு அந்த துண்டை அப்படியே பிடிச்சிட்டு வந்து நாங்கள் வெளியே கழுவி கொண்டால் சுத்தமாயிடும். அப்போ அது மாதிரி நீரை உறிஞ்சக்கூடியவைகளை கொண்டு சுத்தம் செய்யலாம். ஆனால் அதுல சிறந்தது கல்லு தான். அதுதான் சொல்லியிருக்கு. அப்ப கல்லு தண்ணீரை கொண்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அப்ப அதை தாண்டி வேற விஷயங்களுக்கு அதனால ஆஹ் சுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதலாவது பார்த்தால் முதலாவது நஜீஸான பொருட்களால எங்களுக்கு சுத்தம் செய்யக்கூடாது. ஒன்று நஜீஸோ அல்லது நஜீஸாக்கப்பட்டவைகளோ, நஜீஸோ அல்லது நஜீஸாக்கப்பட்ட எதாலையும் என்ன செய்யலாது, சுத்தம் செய்ய இயலாது. ரெண்டாவது உணவுப் பொருட்களாக, உதாரணமாக பான், அதே போல அது மாதிரியான மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களோ அல்லது ஜின்கள் சாப்பிடக்கூடிய உணவான எலும்பு, முள்ளு, இவைகளினாலும் சுத்தம் செய்வது கூடாது. அதே போல மூணாவது சொல்றாங்க, சங்கையானவைகள், கண்ணியமான பொருட்களாக இருக்கக்கூடியவைகள். உதாரணமாக ஒரு மிருகத்தில் இருந்து துண்டிக்கப்பட்ட இறைச்சி துண்டு, அந்த இறைச்சி துண்டு வந்து அதனால சிறுநீர் வந்து சுத்தம் செய்ய கூடாது. இப்படிப்பட்ட சாப்பிடப்படக்கூடிய பொருட்களோ அது இவைகளை கொண்டெல்லாம் சுத்தம் செய்வது கூடாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இனி அடுத்த பாடமாக 9வது பாடம், இதோட சம்பந்தப்பட்ட பாடம்தான். அதாவது மலஜலம் கழிப்பதனுடைய ஒழுக்கம். இந்த இதுக்கும் ஒழுக்கம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒழுக்கம் இருப்பது போல நாங்க பாத்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு போறதுக்கும் இஸ்லாம் எங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி தந்திருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதலாவது நாங்க உள்ளுக்கு பாத்ரூமுக்குள்ளால் நுழையும் போது இடது காலை முற்படுத்தி நுழைய வேண்டும். வெளியாகும் போது வலது காலை முற்படுத்தி வெளியாக வேண்டும். இந்த ஸ்கின் உங்களுக்கு விளங்குது, தமிழாலையும் போட்டு வாசிச்சு கொள்ளலாம். இது எங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம்தான். தெரிஞ்சாலும் தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் திரும்ப திரும்ப தெரிஞ்சு கொள்வது எங்களோட வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ரெண்டாவது, நுழைவதற்கு முன்னால துவா ஓதுறது. அதாவது பாத்ரூமுக்கு உள்ளுக்கு போய் துவா ஓதக்கூடாது. உள்ளுக்கு அல்லாஹுடைய பேரை வந்து சொல்றது ஹராமாக்கப்பட்டி. அப்ப நாங்க உள்ளுக்கு நுழைவதற்கு முன்னாலேயே பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. குபுஸ், ஹபாயிஸ் ரெண்டும். குபுஸ்ன்றது வந்து ஆண் ஜின்னுக்கு சொல்ற, ஹபாயிஸ் பெண் ஜின்னுக்கு. இந்த 2 ஜின்னும் பாத்ரூம்ல இருக்கக்கூடிய ஜின்கள். அது வந்து அவங்களோட நஜீஸான வேலைகள் செஞ்சு கொண்டிருப்பாங்க. நாங்க இந்த துவா ஓதாம போகும்போது எங்களுடைய உள்ளத்துல சில வசுவாசுகளை, சில கெட்ட எண்ணங்களை உருவாக்கக்கூடிய வேலை இவங்க தான் செய்யறது. அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த துவா ஓதிட்டு போகணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. இந்த துவாவை ஓதிட்டு உள்ளுக்காகணும். அதாவது காலை உள்ளுக்கு வைக்கிறதுக்கு முன்னால் ஓதிடணும். உள்ளுக்கு போய் ஓதக்கூடாது. அல்லாஹ்வுடைய பேரை கூறுவது அங்க கூடாது. மூணாவது, வெளியாகும் போது ஓத வேண்டிய துவா, அதுவும் வெளியானது பின்னாலதான் ஓதணும். ஒஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னியல் அதா வஆஃபானி. அப்படி ஓதிட்டு இதோட முடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே போல தொடர்ந்து மோதலும் இன்னும் துவா பெருசாவும் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹில்லதி அதாகனி லத்தஹு வஅபகா மின் குவத்திஹி வதஃபஅ அன்னி அதாஹு. பொருள் என்னன்னு கேட்டால், அல்ஹம்துலில்லாஹில்லதி குஃப்ரானக் அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்ற ஒரு பொருள் இருக்கு. அப்ப அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னியல் அதா, என்னை விட்டும் நோவினை போக்கிய. அதோடு மனஜலம் கழிக்கும் போது அது நோவினை இருக்கு. அந்த நோவினை போக்கி அல்லாவுக்கு எல்லா புகழும். வஆஃபானி, என்னை ஆரோக்கியமாக்கி அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படின்னு கேட்குது. அடுத்து அல்ஹம்துலில்லாஹில்லதி அதாகனி லத்தஹு, அதனுடைய இன்பத்தை சுவைக்க வைத்த அல்லாவுக்கு எல்லா புகழும். வஅபகா மின் குவத்திஹி, அதனுடைய சக்தியை தரிப்படுத்திய அல்லாவுக்கு எல்லா புகழும். வதஃபஅ அன்னி அதாஹு, அதனுடைய வேதனை என்னை விட்டும் தடுத்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்பதுதான் இந்த துவாவுடைய பொருளாக இருக்கிறது. அப்ப இந்த துவா வந்து சில ஆட்கள் நாங்க வஆஃபானி அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னியல் அதா வஆஃபானி இந்த வரைக்கும் தான் ஓதுவாங்க.
ஹதீஸ்ல இப்படி முழுமையாக வந்திருக்கு, பாடமாக்கி ஓதிக்கொள்ளும், பிரயோஜனம் ஆயிருக்கு. அடுத்தது நாலாவது, கிபுலாவை முன்னோக்குவது அல்லது பின்னோக்குவது. கிபுலாவை முன்னோக்குவது, பின்னோக்குவது, இந்த ரெண்டும் வந்து ஆஹ் ஹராமாக்கப்பட்டி, செய்யக்கூடாது, செய்யக்கூடாத விஷயம் இந்த ரெண்டும். கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அத்தைத்துமுல் ஆயித்த வலா தஸ்தக்பிலுல் கிப்லத்த வலா தஸ்தப்திருஹா. அதாவது நீங்க மலஜலம் கழிக்க சென்றால் கிபிலாவை முன்னோக்கவும் வேண்டாம், பின்னோக்கவும் வேண்டாம். வலாக்கின் ஷர்ரிப்பு அவ் கர்ரிபு, ஒன்று கிழக்கால திரும்பி இருங்க அல்லது மேற்கால திரும்பி இருங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்ப இது வந்து ஒரு எப்படின்னு சொன்னால், ஒரு தோட்டத்தில், அதாவது பாத்ரூமாக ஏற்பாடு செய்யப்படாத ஒரு முற்றவெளி, ஒரு நாங்க காட்டு பக்கம் போவோம், அந்த காலத்துல பாலைவனங்கள்ல தான் போவாங்க, அப்படியான இடங்கள்ல தான் இந்த சட்டம் வரும். அப்படி இல்லாம ஆஹ் ரெண்டு இடங்கள் ஒன்று, இப்படி ஒரு தோட்டமாக இருக்குது, அப்படியான ஒரு தோட்டம்னா வெளியே பாத்ரூமுக்கு தயார்படுத்தப்படாத ஒரு இடம், அல்லது ஒரு கட்டிடம் உண்டா இருக்கு, ஆனால் இதுக்காக வேண்டி கட்டப்பட்ட இடம் அல்ல, டொய்லெட் போறதுக்கான இடம் உண்டா இல்ல, அப்படியான இடங்கள்ல தான் இந்த கிபுலாவை முன்னோக்க கூடாண்ட சட்டம் வருது. அப்ப அது அல்லாம டொய்லெட்டு ஒன்று தயார் செய்யப்பட்டு, எங்களுக்கு 4 சுவரை கட்டி வாசல் வச்சு ஒரு பாத்ரூம் டொய்லெட் ஒன்று கட்டி, அப்ப அந்த இடத்துல வந்து பேணுதலுக்கு அதை நாங்க கிபிலாவுக்கு முன்னோக்காம எங்களோட டொய்லெட்டுகளை கட்டிக்கொள்ளணும். என்றாலும் அப்படி கட்டப்பட்டுட்டால் அப்ப எங்களுக்கு கிபிலாவை முன்னோக்கினது பின்னோக்கினது பரவாயில்லை, என்றால் அதுக்கு ஒரு மறை ஒன்று இருக்கு. அந்த மறைவுல நாங்க தான் அதை செய்யறோம். அதுக்கு அந்த சுவர்கள் ஒரு அளவு உண்டு இருக்கு, எந்த அளவுக்குள்ள கட்டிப்பட்டிருக்கணும். அதுல சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய நடுத்தரமான ஒரு மனிதனுடைய கையினால, முழம்னு சொல்லுவாங்க, அந்த முழத்தால் 3 முழங்கள் அளக்கப்படணும். கையினால் இருந்துச்சுன்னா கையை இந்த இதுக்குத்தான் முழம்னு சொல்லுது, எங்களோட மூட்டு வரைக்கும் உள்ள பகுதியை கொஞ்சம் மேல உள்ள பகுதி, இந்த இதால வந்து 3 முழம் இருக்கணும் அதனுடைய சுற்றுவட்டம், அல்லது 150 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்படி இருந்தால் அது அந்த அமைப்புல தான் எங்களுடைய டொய்லெட்டுடைய அமைப்பு இருக்கணும். அப்ப எங்களுக்கு கிபிலாவை முன்னோக்கினத்துல பிரச்சனை இல்லை, பரவாயில்லை என்பதாக புகாக்கள் எங்களுக்கு சொல்லித்தராங்க. 5வது விஷயம், அதாவது அல்லாஹ் அல்லது முஹம்மத் அல்லது ஏதாவது குர்ஆனாயத்து அல்லது ஒரு ஹதீஸு, இப்படியான விஷயங்களை பாத்ரூமுக்கு போகும்போது தூக்கி கொண்டு போகக்கூடாது. அப்படி ஒரு வேலை இருந்தால் அது மறைவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, என்னோட பக்கெட்ல மறைஞ்சிருக்கின்றால் பிரச்சனை இல்லை. வெளிப்படையாக இருக்கக்கூடிய மாதிரி அது இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரத்துல வந்து அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவங்க வந்து அதை மறைச்சு கொண்டு அடுத்த பக்கமாக போட்டு மறைச்சு கொண்டு தான் போவாங்க. அப்ப வெளிப்படையாக விளங்குற அளவுக்கு இந்த பெயர்கள், அல்லாஹுடைய பெயர்கள், எந்த பேராக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய அஸ்மால் ஹுஸ்னால வரக்கூடிய எந்த பேராக இருந்தாலும் சரி, குர்ஆனாயத்து ஹதீஸுகளை வந்து பாத்ரூமும் கொண்டு போகக்கூடாது. 6வது, நாங்க டொய்லெட்டுக்கு உட்காரும் போது ஒரு முறை ஒன்று, ஒழுக்கம் ஒன்று இருக்குது. வலது காலை வந்து நேராக நட்டி வச்சு இடது காலின் மீது நாங்க எங்களுடைய பாரத்தை வந்து கொடுக்கணும். நாங்க இடது காலில் பலத்துல தான் நிற்கணும், அந்த அதாவது டொய்லெட்டுக்காக வேண்டி நாங்க குந்தும்போது ஒரு அப்ப அவ்வாறு தான், அந்த முறையில் தான் ஒழுக்கமாக இருக்கணும். அது ஒரு ஒழுக்கமாக சொல்ல தரப்பட்டீங்க. 7வது விஷயம், நாங்கள் பாத்ரூமுக்கு இருக்கும்போது வானத்தை பார்க்குவது கூடாது. அதே போல தன்னுடைய அகத்தை, மர்மஸ்தானத்தை பார்ப்பதும் ஹராமாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒழுக்கத்துல வாரது, பாத்ரூம்ல போய் செய்யக்கூடிய ஒழுக்கத்துல. 8வது, அதே போல மலை ஜலம் கழிக்கும் போது அந்த மலை ஜலத்தை வந்து பார்க்கக்கூடாது. அது அந்த மலை ஜலம் கழிக்கக்கூடிய அந்த மலை ஜலத்தை
அதை வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பார்ப்பது பார்க்காமல் இருப்பது சுன்னத்தாகும். வேணா பார்க்கக்கூடாது. அதே போல டொய்லெட்ல வந்து கதைக்கிறது அதுவும் மக்ரூஹ் ஆக்கப்பட்டிருக்கு. டொய்லெட்ல கதைக்கிறது மக்ரூஹ் ஆக்கப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வந்து என்ன செய்றாரு, சலாம் சொன்னார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லல. இதை வந்து ஆதாரமா எடுக்கிறாங்க, டொய்லெட்ல கதைக்க கூடாது. அப்ப தேவையில்லாம இந்த டொய்லெட் போனதுக்கு பின்னால கதைக்கிறது, இவைகள் செய்வது, அதே போல விளையாடுவது, ஏதாவது சும்மா ஒரு பெறா கொண்டு போன வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேவை செஞ்சு கொண்டிருக்கிறது, இது மாதிரி டொய்லெட்ல போய் செய்வதும் ஆஹ், கூடாது. டொய்லெட்ல சாப்பிடுவது கூடாது. டொய்லெட்ல போகும்போது ஏதாவது வாய்க்க போட்டுட்டு போய் சாப்பிட்டு இருக்கிறது, இதுவும் கூடாத ஒரு விஷயமாக, ஒழுக்கம் இல்லாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது 2 பேர் வந்து டொய்லெட்டுக்கு போறாங்க, போய் அவங்களோட அவுரத்து வழங்கக்கூடிய அளவுக்கு சிறந்தவர்களாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கதைச்சு கொண்டு டொய்லெட்டுக்கு போறாங்கன்னு சொன்னால் அவர்கள் மீது அல்லாஹு தாலா கோபிக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப பாத்ரூமுக்கு போகும்பொழுது நாங்கள் கதைக்கிறதும் கூடாது என்பதை நாங்கள் இங்க விளங்கிக் கொள்கிறோம். கதைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதே போல பாத்ரூம் போகக்கூடிய இன்னொரு ஒழுக்கம் தான் இடது பக்கத்தால, இடது கையால வந்து நாங்க சுத்தம் செய்ய வேண்டும். இதா பால அஹதுக்கும் ஃபலா யஅஹுதுன ذكره بيمينه ولا يستنجي بيمينه. அதாவது தன்னுடைய மர்மஸ்தானத்தை வலது கையால பிடித்து வலது கையால அவரை சுத்தம் செய்ய வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இது 11வது ஒழுக்கம். அப்ப அந்த பாடம் இதோட முடியுது. ஒருவேளை கல்லால சுத்தம் செய்ய வந்தால், இப்ப கல்லால வந்தா 2 கைக்கும் வேலைக்கு, அப்ப என்ன செய்யணும் சொன்னால் இடது கையால தான் மர்மஸ்தானத்தை பிடிக்க வேண்டும், வலது கையால கல்லை பிடித்து சுத்தம் செய்ய வேண்டும். இது கொஞ்சம் விளங்கி இருக்கும். என்ன செய்ய டவுட்டுகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். நாங்கள் 3வது பாடத்துக்கு போவோம். 10வது கிளாஸ். இதுவும் அதோடு சம்பந்தப்பட்டதுனால இன்றைக்கு அதை நாங்கள் பார்த்துருவோம். அப்போ எங்களுக்கு அடுத்த பாடமாக உதவுடைய பாடத்தையெல்லாம் ஆரம்பிக்கலாம். இந்த பாடம் வந்து எந்த இடங்கள்ல நாங்கள் மலைஜலம் கழிப்பது கூடாது என்பதை பார்க்கிற பாடம். எந்தெந்த இடங்கள்ல மலைஜலம் கழிப்பது கூடாது. முதலாவது உங்களுக்கு தமிழால போட்டிக்கு பாருங்க, மக்கள் நடமாடக்கூடிய போக வரக்கூடிய வழியில, பாதையில, அதே போல மக்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய உட்காரக்கூடிய இடங்கள், இதெல்லாம் இந்த இடங்கள்ல வந்து மலஞ்சலம் கழிப்பது கூடாது. காரணம், அங்கு வந்து மக்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்கும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சொன்னாங்க, இத்தகுல்லா ஆனைனி, 2 சபிக்கக்கூடியதை பயந்து கொள்ளுங்கள் என்பதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த 2ம் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று. அப்படி சொன்னாங்க, அதாவது ஒருத்தர் வந்து பாதையில, மக்களுடைய பாதையில ஹலாக்கு போவது, அல்லது அவர்களுடைய இணல் தரக்கூடிய இடத்துல, அதாவது அவங்க கதைச்சு கொண்டிருக்கக்கூடிய இடத்துல வந்து போவது. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த பாடத்தை முடிச்சிடுவோம். அப்ப அப்படி பாதைகள்ல இருக்கக்கூடாது. அடுத்தது 2வது இடம் வந்து ஏதாவது ஒரு பொந்து, பூமியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொந்துகள் இருக்கும், பாம்பு பொந்து அல்லது புத்துடைய குழிகள், இப்படியாக இருக்கக்கூடியவைகள். அதே போல செவரு, எங்களுடைய சிறுவர்கள் செவர்ல சிறுங்காய்ப்பார், அது போல செவர்கள்ல இது மாதிரியான இடங்கள்ல வந்து சிறுநீர் கழிப்பது, பாத்ரூம் போறது வந்து கூடாது. ஏனென்றால் ஒருவேளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்திருக்கிறாங்க. குழிகள்ல புத்துகளில் சிறுநீர் கழிப்பது, அதுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மிருகம், ஏதோ ஒரு உயிரினம், அது இதனால பாதிக்கப்படலாம் என்பதனாலையும், அல்லது ஏதாவது ஒரு பாம்போ பல்லி அந்த
நட்டுவ களி இது போன்ற ஆஹ், ஒரு விலங்கு ஒன்று அதுக்குள்ள இருந்தால் அது வெளியே வந்து இவரை கடிக்கக்கூடிய, இவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்ப இந்த ரெண்டு காரணத்தினாலையும் அதாவது குழிகள்ல, பூமிகள்ல இருக்கக்கூடிய ஓட்டைகள்ல, புத்துகள்ல சிறுநீர் கழிப்பதை தடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது மூணாவது, பலன் தரக்கூடிய மரங்கள், கனி தரக்கூடிய மரங்களுக்கு கீழால சிறுநீர் கழிப்பது அல்லது பாத்ரூம் போறது. ஏதாவது பழங்கள் விழுந்தால் அந்த பழம் வந்து அந்த பாத்ரூம்ல அந்த நஜீஸ்ல தான் படும். எனவே அவ்வாறான இடங்கள்லையும் சிறுநீர் கழிப்பது, பாத்ரூம் போவது கூடாது. நாலாவது, தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர். ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிற்கின்னு சொன்னால் அந்த தண்ணியில நாங்கள் சிறுநீர் கழிக்கக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாது, பாத்ரூமுக்கு போனதை கழுகக்கூடாது. அப்போ அதை என்ன செய்யும், அது தேங்கி நிற்கிறதுனால ஒருவேளை குள்ள தேங்கை விட குறைய இருந்தால் அது நஜீஸாவும் போயிடும், இன்னொருத்தர் வந்து அதை பாவிப்பாரு, அதனால இந்த நோய்கள் வரலாம். இப்படி பல பிரச்சனைகள் இல்லை. அப்ப தேங்கி நிற்கக்கூடியவைகள்ல தண்ணிலையும் சிறுநீர் கழிக்க கூடாது. இந்த நாளும் தான் இன்றைக்கு அந்த இடங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் சிறுநீர் கழிப்பது சம்பந்தமான எல்லா பாடத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதனுடைய எல்லா தெளிவுகளையும் நாங்கள் பார்த்தோம். அதுல இந்த பாடத்துல ஏதாவது இன்ஷா அல்லாஹ் டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். போன பாடத்துல அதுக்கு முன்னால கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பதில சொன்னோம்னாங்க, அந்த பாடத்தை மிச்சமே இருக்கையில பிடிஎஃப்ல அல்லது ஆடியோவில் பார்த்தீங்களோ தெரியா, அந்த பூனையுடைய முடி, உகுர்ந்த முடி நஜீஸான்னு கேட்கப்பட்டிருந்தது. பூனையுடைய உகுந்த முடி நஜீஸ் தான். எனவே தொழுகையில வந்து நாங்கள் அந்த முடிகள் இருக்காம பாதுகாத்து கொள்ளணும். ஒன்று ரெண்டு முடி இருந்துச்சு தெரியாம இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம இருந்தால் அது நாங்கள் கட்டாயம் வந்து தவிர்த்து கொள்ளணும். எங்களுடைய தொழுகைக்கு அது தொழுகையை முடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இவ்வளவுதான் அண்டைய பாடம். ஏதேனும் டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இன்னும் 6 நிமிஷங்கள் இன்ஷா அல்லாஹ். யாரும் டவுட்டுகள் இருக்கும்னா கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய தெளிவுகளை தரலும். பாடம் விளங்கினா எல்லாருக்கும் ஒரு கையை போடும் இன்ஷா அல்லாஹ். பாடம் விளங்கி இருந்துச்சுன்னா ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. சுத்தம் செய்யும் போது டிஷ்யூ யூஸ் பண்ணலுமாண்டு. எங்களுக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் இப்ப கல்லும் இது தண்ணியும் தான் பிரதான சுத்தமா செய்வதற்கான பாவிக்கப்படக்கூடிய இதா இருக்கு. அப்ப டிஷ்யூ போன்றது நான் சொன்னது மாதிரி அந்த தண்ணிகள் இல்லாத ஒரு சூழல், கல்லும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல பாவிக்கிறதுக்கு இயலும். அதுவும் நாங்க அந்த 3 முறை நாங்கள் சுத்தம் செஞ்சு கொள்ளணும். வேற வேற டிஷ்யூவால சுத்தம் செஞ்சு கூட நல்லது. ஏன்னா ஒன்றோட அது ஒரு முறை செய்யக்கூடியது இன்னொன்று படாமி அது பட்டுடும். எல்லா பக்கம் டிஷ்யூ சொன்னா டக்குன்னு ஊறிடுது. அதனால அப்படி செய்யலும். தண்ணிகள் கல்லும் இல்லாத சந்தர்ப்பத்துல ஒரு இக்கட்டான இடத்துல இன்ஷால்லா எங்களுக்கு பாவிக்க இயலும். சொரசொரப்பாக தண்ணீரை உறிஞ்சக்கூடியவைகளை எங்களுக்கு சுத்தம் செய்வது பாவிக்கலாம். வேற ஏதும் கேள்வி அளிக்க இன்ஷால்லா. ஓ, 3 முறை அப்படி சுத்தமாக்கிட்டால் அது சுத்தமாயிட்டு தானே, அதனால பிரச்சனை இல்லை. உது செய்யலாம். அது சுத்தமாக்குறது தானே சொல்லியிருக்கு இன்ஷா அல்லாஹ். அதனால அது முறையாக நாங்கள் சுத்தம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் கூடும். ஆனால் நிபந்தனைகளை பார்த்து கொள்ளணும். சிறுநீர்கள் வந்து அங்காளங்களை பட்டுடாம இருக்கணும். வேற இடங்கள்ல பட்டது அல்லது காஞ்சது அப்படியான விஷயங்கள் இருந்தால் அப்போ கூடாது. கட்டாயம் தண்ணீரை பாய்க்க வேண்டும். இப்போ வேற எதுவும் டவுட் லீக்கா இன்ஷா அல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வேறு டவுட்டுகள் இருந்தால் குரூப்பில் கேளுங்க. ஆஹ் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் அதுக்கான நாங்கள் விளக்கத்தை தருவோம். எங்களுக்காக வேண்டி துவா செஞ்சு கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த பாடங்களை செய்யறதுக்கு அனைவரும் தவறாம பாடங்கள்ல கலந்து கொள்ளுங்க. அப்பொழுதுதான் எங்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும். இதை தொடர்ந்து விடாம செய்யணும், எல்லாரும் நம்பி வாராங்களே என்ற ஒரு ஒரு உத்வேகம் எங்களுக்கு வரும். எனவே இன்ஷா அல்லாஹ் பாடங்களை கட் பண்ணாம எந்த அளவுக்கு அதுல கலந்து கொள்ளுங்க. அல்லது கலந்து கொள்ள முடியாத கட்டங்கள்ல நாங்க போடக்கூடிய பிடிஎஃப் வீடியோ பாடங்கள்ல பார்த்துக்கோங்க. சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். முதலாவது கட்டாயம் வாழ்க்கையில இதை ஞாபகப்படுத்துங்க. அந்தந்த இடங்கள்ல நாங்கள் படித்த விஷயங்களை ஞாபகப்படுத்தினாலே முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையில் அது ஒட்டி சேர்ந்துருக்கும். அது வாழ்க்கையிலே அது ஒரு சாதாரண வாழ்க்கையோட எல்லாம் அன்றாட பழக்கத்தோடு அது வந்துடும். அப்படி வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்போ அது எங்களுக்கு பிரயோஜனம் தான் படித்து கொண்டது. முக்கியமாக நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் ஈரோலகத்திலும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.